எனக்கு வந்து நார்மலா பேசுற ரொம்ப ஒரு தெரிஞ்ச ஒரு பெர்சன் வந்து ரெகுலர் மீட்டர விட கொஞ்சம் கம்மியா நம்மகிட்ட எதா இருக்கிறாங்கனாலே, அது என்ன நம்ம என்ன பண்ணோம் இப்போ? நோண்ட ஆரம்பிச்சுருவேன் போய். என்ன, என்ன, ஏன், 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 ஏன்னு. இவ்ளோ வேலைய விட்டுட்டு அத நீங்களாவது நோண்டுறியா அப்படின்னு. நோண்டுறீங்க. நான் மனசுக்குள்ள ப்ராசஸ் பண்ணுவேன். "அப்பா என்னவா இருக்கும்? நம்ம எதுவும் பண்ணலையே" அப்படின்னு அது நான் நோண்டுறது வந்து அன்னைக்கு ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணி முடியாம அடுத்த நாள் போய் அப்படிதான். ஸோ தட்ஸ் ஹவ் அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ ட்ரை டு பி நான் இந்த டைமுக்கு அப்புறமா எனக்கு என்ன தோணும்னா, ஓகே நம்ம கொஞ்சம் கோல்டா இருக்கலாம். ம். நம்ம வந்து இப்படி இருந்தா தானே நம்ம வந்து வி பீன் பிட்ரேட் பை சம்படி ஆர் நெறைய யோசிக்கிறோம். நமக்கு டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் கிடைக்குது. வில் பி கோல்ட் இனஃப். இனிமேல் பேசும்போதெல்லாம் நம்ம அளவா பேசலாம். அப்படி ஒரு சம்பவமே நடக்காது. நடக்காது. நம்ம அப்படி மனசுல ஏத்திக்கிட்டாலும் அது பண்ண முடியாது செயல்ல. இந்த மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்காதீங்க கதை தான். அது அது சொல்ல தான் வில் டைவ் டீப் இன்டு இட். யாஹ்! ஸோ வாட் இஸ் தட் இஸ் ஓகே லெட் மீ கோ லெட் மீ டைவ் டீப் இன்டு இட் நாட் அ ப்ராப்ளம். லெட் மீ கெட் அஃபெக்டட் லெட் மீ கம் அவுட் ஆஃப் இட் தட்ஸ் ஹவ் இட் இஸ். அது ரொம்ப அதை பெருசாக யோசிச்சு அதை ஒரு மாஸ்டர் பண்ணி அதில் இருக்கிறதுக்கு ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி தோணிருச்சு இப்ப. அப்படி தோணிருச்சு. இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட் இருக்கு. இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு இதை ஒர்க்ல டைவர்ட் பண்ண முடியுது. அட்லீஸ்ட் டைவர்ட் தான் பண்ண முடியுதே தவிர ஓகே. அதுலேருந்து வெளியில் வர முடியல. இட் இஸ் என்னை பொறுத்தளவில் எனக்கு என்னோட பர்சனல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களும் என்னோட ஒர்க்கும் போத் ஆர் வெரி மச் இன்டர்கனெக்டட். ஐ திங்க் தட்ஸ் an honest ஆன்சர். ரொம்ப மழுப்பாம இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. ஓகே.